சர்க்கரை இது குழந்தைங்களுக்கு இனிப்பா இல்ல இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி இது ஒரு விஷமா? இல்ல அம்மாக்களுக்கும் இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். என் குழந்தைக்கு நான் சாக்லேட் கொடுக்கவே கூடாதா? இத பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெளிவா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்லா சர்க்கரையும் கெட்டது கிடையாது. பழங்கள்ல, காய்கறிகள்ல, ஏன் தாய்ப்பால்ல கூட சர்க்கரை இருக்கு. இதுக்கு பேரு நேச்சுரல் சுகர். இது குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த சாக்லேட், பிஸ்கெட், ஜூஸ்ல எல்லாம் கலக்குறாங்களே ஆடட் சுகர், அதாவது வெள்ளை சர்க்கரை. அங்கதான் ஆபத்து ஆரம்பிக்குது. குழந்தைங்க அதிகமா சர்க்கரை சாப்பிடும்போது அவங்க மூளையில டோப்பமீன் சுரக்குது. இது ஒரு போதை மாதிரி. சாப்பிட்ட உடனே குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா துருதுருன்னு ஓடுவாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க எனர்ஜி டக்குன்னு குறைஞ்சு சோர்வாகிடுவாங்க. இது அவங்க படிப்பையும் கவனத்தையும் சிதறடிக்கும். டாக்டர்கள் சொல்ற கணக்கு இதுதான். 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு சர்க்கரை துளி கூட கொடுக்க கூடாது. அவங்க சுவை நரம்புகள் வளர்ற பருவம் அது. 2 வயசுக்கு மேல ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 25 கிராம், அதாவது 6 ஸ்பூன் சர்க்கரைக்கு மேல போகவே கூடாது. ஆனா நம்ம குடிக்கிற ஒரு பாக்கெட் ஜூஸ்லயே கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 ஸ்பூன் சர்க்கரை இருக்குங்கிறது தான் அதிர்ச்சியான உண்மை. சோ என்ன பண்ணலாம்? முழுசா சர்க்கரையை நிறுத்த முடியாதுனாலும் பிஸ்கெட், கேக் பதிலா பேரிச்சம்பழம், வெல்லம், தேன் அல்லது பழங்களை ஸ்நாக்ஸா மாத்துங்க. சர்க்கரை அன்பின் வெளிப்பாடு இல்ல, அது ஆரோக்கியத்தோட எதிரி. உங்க வீட்ல நீங்க சர்க்கரைக்கு பதிலா என்ன யூஸ் பண்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.